அருணகிரியார் முருகனை நீங்க திட்டினாலும் அருள் செய்வான்னு பாடுறார். முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான். ஏன் தெரியுமா? உண்மை. இப்போ உங்களுக்கு நீங்க ஏதோ ஒன்று வேண்டி அது நடக்கலைன்னா கோபம் வரும்ல. முருகன்ட்ட ஏதோ ஒரு விஷயம் வேண்டி இருக்கிறீங்க, ஆனா அந்த விஷயம் நடக்கலன்னு கோபம் வரும்ல. நீங்க அவன் முன்னாடி போய் நின்று, நீ எல்லாம் ஒரு சாமியா, இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நீ எல்லாம் ஒரு சாமியாடா அப்படின்னு சண்டை போட்டா உங்களுக்கு நிறைய இந்தா வச்சுக்கொண்டு அள்ளி அள்ளி கொடுப்பானா. ஏன் தெரியுமா? நீங்க அவனை திட்டும் போது வள்ளி திட்டது ஞாபகம் வருமா. வள்ளியம்மைய முதல்ல நம்ம சந்திச்சதை இவன் ஞாபகப்படுத்துறானே அப்படின்னு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அள்ளி கொடுப்பானா முருகன். முருகன் திட்டுனாலும் நல்லதுதான் பண்ணுவான். நீங்க அவங்கிட்ட சண்டை போட்டாலும் இந்தா வச்சுக்கோ, உனக்கு என்ன வேணும், வேலை வேணுமா வச்சுக்கோ, பொன் வேணுமா வச்சுக்கோ, பொருள் வேணுமா வச்சுக்கோ. ஏன் தெரியுமா? நீ என்ன திட்டுறப்ப எனக்கு வள்ளியம்மா ஞாபகம் வருது. இந்த வள்ளி திட்டின உடனே முருகப்பெருமானுக்கு சிரிப்பு தாங்கல. கோபத்துல கூட நீ அழகா இருக்க. இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் வள்ளிட்ட காதல் மொழி பேசுறார், வள்ளியம்மா கோபமா பேசுறாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே சத்தம் கேக்குது. என்னன்னா, நம்பிராஜன் அவன் பசங்க தம்பிங்க எல்லாரையும் கூட்டிட்டு கூட்டமா வந்துட்டு இருக்கிறான். பேச்சு சத்தம் கேக்குது. இவ சொன்னா, வள்ளியம்மா சொன்னா, வர்றது எங்க அப்பா, நீங்க நிக்கிறத பார்த்தாருன்னு வையன் நடக்கிறதே வேற, ஓடி போயிடு. இவன் சொன்னா, உங்க அப்பாவுக்கு வேற வேலையே இல்லையா, நீதான் இங்க சந்தோஷமா பத்திரமா இருக்கிறீல்ல, ஊரையே கூட்டிட்டு வேற வருவாரா உங்க அப்பா. இப்ப நம்பிராஜன் பக்கமா வந்துட்டார். வள்ளி போய் வாங்கப்பா அப்படின்னால நின்னுகிட்டு இருந்த முருகப்பெருமான் வேங்கை மரமா மாறிட்டார். கட்சியப்பர் எழுதுறார், வேங்கை மரம்னா அந்த மரத்துக்கு வேறா வேதங்கள் இருந்தது, மரத்தினுடைய நடுப்பகுதியா ஆகமங்கள் இருந்தது, கலைகள் எல்லாம் கிளைகளாக இருந்தது. அப்படி ஒரு வேங்கை மரமா நிக்கிறான் முருகப்பெருமான். நம்பிராஜன் பார்த்தார், நேத்து வரைக்கும் இந்த மரம் இங்க இல்ல. வள்ளி திரும்பி பார்க்கிறா, அவளுக்கு முருகன் தான் வேங்கை மரமா நிக்கிறான்றது அவளுக்கும் தெரியல. அவ என்ன நினைச்சானா, முருகன் எங்கேயோ ஓடி போயிட்டான் போல இருக்கு. முருகன்னு தெரியாது, வந்தவன் ஓடி போயிட்டான், ஒரு வேடன். நம்பிராஜன் பார்த்தா, மகளுக்கு தேனு தினை மாவு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு, இந்த மரம் நேத்து வரைக்கும் இங்க இல்லையே. கூட வந்த பசங்களாம் சொல்றாங்க, ஆமா நேத்து வரைக்கும் இல்ல, ஏதோ துர்சக்தி மாதிரி தெரியுது, வெட்டிடுவோமா அப்படின்னு அருவா எடுக்கிறாங்க. நம்பிராஜன் இல்ல இல்ல இருக்கட்டும், நல்ல பெரிய மரமா இருக்கு, நிழல் தருது, நம்ம தான் ஒருவேளை கவனிக்கலையோ, மரத்தெல்லாம் வெட்ட வேணாம் இருக்கட்டும் அப்படின்னு கிளம்புறார். கொஞ்ச தூரம் போன நம்பிராஜனுக்கு மனசு கேட்கல. பொண்ணு தனியா இருக்கா, திணைப்புணத்துக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்கிறா, நேத்து வரைக்கும் இல்லாத ஒரு வேங்கை மரம் அங்க வந்து இருக்கு, இது எப்படி சரியில்லையே அப்படின்னு, நீங்களாம் போங்க நான் வந்து பாக்குறேன், நீங்க போங்க போங்க நான் வரேன் அப்படின்னு திரும்ப வர்றார். மனசு கேட்கல, பொண்ணு தனியா இருக்கா, புதுசா ஒரு வேங்கை மரம் இருக்கே, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு கிளம்பி வர்ற போது வேங்கை மரத்தை காணும். வேங்கை மரம் இப்போ வயசான முனிவரா நிக்குது. நம்பிராஜன் வந்த உடனே வள்ளியம்மா பக்கத்துல நிக்கிறா. நம்ம இதுக்கு முன்னாடி வந்தப்ப இந்த தாத்தா இல்லையே, துறவி இல்லையே, இவர் இப்ப இங்க நிக்கிறாரு, என்ன புதுசு புதுசா நடக்குது, இதுக்கு முன்னாடி வேங்கை மரம் கிடையாது, இப்பதான் வந்துட்டு போன இந்த துறவி கிடையாது, இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு நம்பிராஜனுக்கு ஒன்னும் புரியல. அப்பதான் வள்ளியே பாக்குறா, ஒரு தாத்தா நிக்கிறார். வணக்கம் சொன்னார். வணக்கம்ப்பா, நீங்க யாரு? துறவி. நான் துறவி, இந்த பக்கமா வந்துட்டு இருக்கிறேன். இங்க எங்க வந்தீங்க? இங்க ஒரு குமரி சுனை இருக்கு, அதுல ஆட வந்தேன்னாராம். ரொம்ப அழகா கட்சியப்பர் எழுதுற, குமரினா வள்ளி, குமரியில் ஆட வந்தேன். அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, குமரி சுனையில் நீராட வந்தேன். அந்த சுனை எங்க இருக்கு சாமி? அது ரொம்ப தூரம், நல்லவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், நானே போய்க்கிறேன். இப்ப நினைச்சாரு, ஏப்பா உன் பொண்ணை கொஞ்ச நேரம் விட்டுட்டு நீ போக மாட்டியாப்பா, திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிற, இப்ப வயசானவர் தானே இவரு. நம்பிராஜன் நினைச்சான், நம்ம பொண்ணுக்கு நல்ல பாதுகாப்பு இவன் தான், சாமி என் பிள்ளைய கொஞ்சம் பாதுகாத்துக்கங்க, காவல் காத்துக்கங்க. முருகன் நினைச்சார், நான் தான் அவளுக்கு காவலா இருக்கிறதா எனக்கு வேலையை, நீங்க இந்த பக்கம் வந்துடவே வந்துடாதீங்க, போயிடுங்க, 4 நாள் கழிச்சு கூட வாங்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப இந்த வயசான தாத்தா இருக்கிறார்ல, அவரு பேசுறாரு வள்ளிகிட்ட. ஃபர்ஸ்ட் முதல்ல வேடனா வந்தப்ப வள்ளி திட்டினா, இப்ப தாத்தா தானே, அதாவது தாத்தா கிட்ட பேசலாம் அப்படின்றதுக்காக பேசுறா. தாத்தா கிட்ட பேச்சு கொடுக்கும்போது தாத்தா கேட்கிறாரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? உடனே வள்ளி சொன்னா, பித்தனாயா நீ,
இந்த பித்தனா நீ அப்படின்னு சிவபெருமான திட்டு வாங்கியிருக்கிறாரு. அப்பாவுக்கு புள்ள தப்பாம பிறந்து வள்ளியும் பித்தனா நீ அப்படின்னு திட்டுற மாதிரி பேர் வாங்கிட்டார். பித்தனா நீ, பைத்தியமா உனக்கு அப்படின்னு கேட்டா. இப்ப முருகன் பார்த்தாரு, இவளை நாம கெஞ்சி பார்த்துட்டோம், கொஞ்சி பார்த்துட்டோம், இன்னும் சரிப்படுற மாதிரி தெரியல. நமக்கு துணை நமக்கு அன்னை விநாயகர் தான். விநாயகரை கூப்பிட்டார். ஏன் விநாயகரை கும்பிட்டா கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க தெரியுமா? தெரியுமா? கல்யாணம் ஆகலனா விநாயகரை கும்பிட்டா கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்கல்ல. எல்லாரும் கேட்பாங்க, அவரே ஒரு சன்னியாசி, அவரே மனைவி இல்லாம இருக்கிறாரு, அப்புறம் எப்படி அவரை கும்பிட்டா கல்யாணம் நடக்கும்? என்ன காரணம்னா, முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு யாரு காரணம் அப்படின்னா விநாயகர் தான் காரணம். இதை யாரு சொல்றா? அருணகிரியாரே சொல்ற. அந்த பாட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ணனை கூப்பிட்டார். தம்பி என்ன வேணும்? அண்ணே எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் நீ தான் பார்த்து எங்க காதலுக்கு உதவி செய்யணும். இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா பேச மாட்டேங்குது. அவ்வளவுதானே தம்பி, நான் போய் அந்த பொண்ணுக்கு புத்தியெல்லாம் சொல்லி, நீ எவ்வளோ பெரிய ஆளு, நீ எவ்வளோ பெரிய வீரன் தீரன்னு சொல்றேன். அப்பெல்லாம் சொன்னா அந்த பொண்ணு கேட்காதுனே, வேற ஏதாவது பண்ணுவோன்னு அண்ணனும் தம்பியும் திட்டம் போடுறாங்க. இப்ப விநாயகர் யானை வடிவத்தில் வரார். அவர் ஏற்கனவே யானை தான், முழுதும் யானை வடிவத்தில் வரார். எப்படி வரார்? முழுசா யானை வடிவத்தில் வரார். யானையை பார்த்தா பயம் யாருக்கு? வள்ளியம்மைக்கு. யானை வந்த உடனே பக்கத்துல வேற யாரும் இல்ல, இவர் தான் இருக்கிறாரு, கீழே வேதியர் தான் இருக்கிறாரு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு, கையை பிடிச்சுக்கங்க. இப்ப முருகன் கிட்ட, கல்யாணம் பண்ணிக்கிறியா சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன். வயசான தாத்தாவோட ஒரே தொல்லையா போச்சு. அந்த பக்கம் யானை, இந்த பக்கம் தாத்தா. யானையா தாத்தாவா? யானைக்கு தாத்தாவே பரவாயில்ல. கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா. யானை போயிடுச்சு. முருகனுக்கு சந்தோஷம். அங்கிட்டு போன யானை விநாயக பெருமான் சோகத்துல போய் முட்டு 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 முட்டிட்டாராம். ஏன் முட்டினாரு தெரியுமா? என் தம்பிக்கு விவரமே பத்தலப்பா, இப்ப அங்க என்ன நடக்கும் எனக்கு தெரியும், என்னைய போ சொல்லிட்டான், உன் வேலை முடிஞ்சது போன்னு சொல்லிட்டான், நான் வந்துட்டேன். இப்ப வள்ளிக்கிட்ட போய் சொல்லுவான், நீ தான் சத்தியம் பண்ணி கொடுத்தல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, பண்ணிக்கன்னு சொல்லுவான். அது விவரமான புள்ள. அந்த புள்ள சொல்லும், கல்யாணம் பண்ணிக்கிறேன் தானே சத்தியம் பண்ணி கொடுத்த, உன்ன பண்ணிக்கிறேன் சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னு கேட்குமே. என் தம்பிக்கு விவரம் பத்தலையே அப்படின்னு விநாயகர் சவத்துல போய் முட்டு முட்டுன்னு முட்டிட்டாராம். என் தம்பி பாவமே அப்படின்னு எப்படியும் நமக்கு மறுபடியும் அடுத்த டியூட்டி இருக்குன்னு வெயிட் பண்ற. அதே மாதிரி வள்ளி சொன்னான், கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னேன், உன்னையவா சொன்னேன். உடனே அண்ணே தெரியும் தம்பி தெரியும், அதுக்கு தான் நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். யானை முற்ற மாதிரி வள்ளிய வந்த உடனே வள்ளி போய் முருகன் பக்கத்துல போய் நின்னுகிறான். கண்ணை இறுக்கமா மூடி இருக்கான். கண்ணை திறந்து பாருமா முருகன் சொன்னார். பார்க்க மாட்டேன், அங்கிட்ட யானைய கூட பார்த்துடலாம், ஒரு தாத்தா உன்னையெல்லாம் என்னால பார்க்கவே முடியாது, உன்னை பார்க்கவே விரும்பல. மா கண்ணை திறந்து பாருமா. பார்க்க மாட்டேன். அட கண்ணை திறந்து பாருமா. கண்ணை திறக்கிறா, 6 முகங்களோடு முருகப்பெருமான் காட்சி தருகிறார். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருள் நீயருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளேன்.